அது உண்மை. என் அம்மாவோட கையும் மனசும் உனக்கு அப்படியே இருக்கு. அதனால்தான் என் அம்மா மாதிரியே நீயும் டேஸ்டா சமைச்சிருக்க. உனக்கு முத்தம் கொடுத்தா மட்டும் பத்தாது, நிஜமாவே தங்க வளையல் தான் போடணும். டேய் செந்திலே, 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 டேய் செந்திலே, ஐயோ செந்திலே, டேய் செந்திலே, ஐயோ பே, ஐயோ, நீயா? டேய் தாய போய் பேயுங்கற, என்ன நல்லா பாறா. அம்மா, என்னம்மா நைட்ல வந்து எழுப்புனா பேயின்னு சொல்லாம எதுக்கு என்ன எழுப்புன? டேய் நகைய யாருக்கும் தெரியாம திருடிட்ட. இத மடியில கட்டிட்டு அலையறதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ கார்த்திக்கு போன் பண்ணி வர சொல்லு. மா இப்பவே வா. ஆமாடா, அவன் கிட்ட குடுத்துடலாம் நாம. காலையில போன் பண்ணி வர சொல்லிக்கலாமா? இப்ப ஏமா? இல்ல இல்ல, மரகத நகைய நான் திருடி வச்சிருக்கிறது தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு குழி தோண்டி புதைச்சிருவாங்கடா. எங்க அந்த வாட்டர் கேன் காரி பீரோவை திறந்து பார்த்து நகை இல்லாதத கண்டுபிடிச்சு தோண்டி துருவ ஆரம்பிச்சிருவாளோன்னு பயமா இருக்குடா. நீ இப்பவே அந்த மெக்கானிக் பையலுக்கு போன் பண்ணி வர சொல்லு. பண்ணு சீக்கிரம். என்ன என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்குமா? கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? போன் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீ மறுபடியும் கூப்பிடு கூப்பிடு. அவ தூங்கிட்டு இருப்பாமா. காலையில மிஸ் கால் பார்த்துட்டு கூப்பிடுவான். அப்ப இங்க வர சொல்லி நகையை கொடுத்துடலாமே. முட்டா போயம் அவனே. இப்ப எதுக்கு என்ன திட்டுற? பின்ன என்னடா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? கார்த்தியை இங்க வர சொல்லி இந்த நகையை கொடுத்தா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? கரெக்டா. சரி, நம்மள போய் நேர்ல போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? சரிடா. ஐயோ, வா ஆதிமா. பயமா இருக்குடா. சாரிமா, கதவு லாக் பண்ணாம இருந்துச்சா, அதான் நான் திறந்து பார்த்தேன். நீங்க இன்னும் தூங்கலையா? ஐயோ, எனக்கு எங்கம்மா தூக்கம் வருது. இந்த குடும்பம் ஓகோன்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. இப்படி தூங்காம கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. நம்ம நிலைமை இப்படியே போயிடாது, எல்லாம் சரியாயிடும். வாங்க போலாம். உன்னோட இந்த நம்பிக்கை தாமா எனக்கு இருக்கிற ஒரே பலம். நீ போ ஆதிமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. டேய் செந்திலே, இந்நேரத்துல யாரா போன் பண்றா உனக்கு? என் ஃப்ரெண்டு தான்மா. ஏண்டா, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் போன் பண்றதுக்கு ஒரு நேரங்காலமே இல்லையா? போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்றா. சரிம்மா. இந்த காலத்து பசங்களே இப்படிதாம்மா. நேரங்காலம் தெரியாம போன பேசுறது, எதையாவது வீடியோவை பார்த்துட்டு தூங்காம இருக்கிறது. என்னன்னு சொல்றது? நீ உள்ள போதிமா, நான் வரேன். சரிம்மா. டேய் செந்திலே, காலையில முத வேலையா
கார்த்திக் பையில பார்த்து இந்த நகையை குடுத்துட்டு வந்துடணும். இந்த நகையை மடியில கட்டிட்டு இருக்கிறது அணுகுண்ட கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குடா. ஓகேம்மா. நீ அப்புறமா கார்த்திக் கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லிடு. என்ன புரிஞ்சுதா? சொல்லிடு, நான் உள்ள போறேன். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன தலைவரே, அசோசியேஷன் பக்கமே வர மாட்டீங்க? எப்படியா வர்றது? எந்த முகத்தோட வருது? அந்த 1.5 பையன் தான் என் கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டு என்ன வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டானையா. அவனாலதான் நான் வீட்டுக்குள்ளேயே அவமானப்பட்டு முடங்கி கிடக்குறேன். தலைவரே, நீங்களே இப்படி முடங்கிட்டீங்கன்னா எப்படி? இந்த அநியாயத்தை யார் தான் தட்டி கேட்கறது? நீங்க தான் தட்டி கேட்கணும். புது ஈக்கு நீங்க தான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். ஆமா தலைவரே, இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும் தலைவரே. நடக்கும் என்ன? கண்டிப்பா நடக்கும் தலைவரே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, சிறப்பா சம்பவம் செய்யற வெளியூர் பசங்களை வர வச்சு கதையை முடிச்சிடலாம். என்னையா சொல்ற? ஆமா தலைவரே, இந்த புது ஈ ரொம்ப ஓவரா துள்றான். எப்ப பார்த்தாலும் நேர்மைன்னு நேர்மைக்கு புள்ளையா பிறந்த மாதிரி ரொம்ப ரூல்ஸ் பேசுறான், கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த சேர்ல உட்கார்ந்த நாள்ல இருந்து நம்ம நிம்மதியே போச்சு. கடப்பாறையை எடுத்து காதுக்குள்ள விட்டு குடையிற மாதிரியே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் தலைவரே. எனக்கும் 2 நாளா இதே யோசனை தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. தொண்டைக்குள்ள மீன் முள் மாட்டின மாதிரி இருக்கு. அவனை நினைக்கிறப்பெல்லாம் சுருக்குன்னு வலிக்குது. அந்த முள் எடுத்து வெளியே போட்டாதான் எனக்கும் நிம்மதி. அப்புறம் என்ன தலைவரே, போற்ற வேண்டியதானே? இரு அவசரப்படாத. பிரபுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு விரல் அடிபட்டா கூட அதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த அமளி துமளி எல்லாம் அடங்கட்டும். எனக்கும் அவனுக்கும் நடந்த பிரச்சனையை எல்லாரும் மறக்கட்டும். அப்புறமா அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம். வெயிட் பண்ணுங்க. டாடி, எனக்கு ஒண்ணு தோணுது. என்னடா? அந்த கஞ்ச பையில விடக்கூடாது. அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டென்ஷன் தான், டார்ச்சர் தான். அதனால